ஏன்னா மிஸ்கின் சார் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே கூட ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சில விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் எப்படி பழக்கம், அவர் எப்படி இன்வால்வ் பண்ணீங்க இந்த வாய்ஸ் ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லி? இல்லை, மிஸ்கின்னு வந்தது வந்து ரோஹிணி மேடம் வெங்காயம் படம் ரிவ்யூவுக்காக பார்த்தாங்க. அந்த படம் வந்து நாங்கள் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி எளிமையாக வெளியிட்டுட்டோம். யாருக்குமே போய் ரீச்சே ஆகலை. அப்போது இவங்க ரோகிணி மேடம் பார்த்துட்டு சேரனனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் மூலமாக தான் இது ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு இந்த படத்துக்கு. இந்த படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், இது இப்படி ரிலீஸ் பண்ண வேண்டிய படமே கிடையாது, இது வேறு மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை இயக்குநர்களையும் வர வச்சு படம் பார்க்க வச்சார். ப்ரொடியூசர், ரைட்டர்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விஐபிங்களையும் வந்து இந்த படத்தை பார்க்க வச்சு அதை பற்றின டாக். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறோங்களா, அது வெங்காயம் படத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது சேரன் நம்ம பண்ண அந்த எடுத்த அந்த ஒரு முயற்சி தான். அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகி பெரிய பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போகிற ஒரு படம் பெரிய அளவில் கவனம் பெற்றது சேரன் மூலமாக தான். அதான் இப்போ வெங்காயம்னு ஒரு படமே தெரியாத போயிருக்கோம். இப்போ அது எப்படி எடுத்தோம்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸே இருந்திருக்காது.